தமிழக மக்களின் நலன் மற்றும் சமத்துவத்தை பாதுகாக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போராடி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடர்ந்து வருவதாக துணை முதலமைச்சர் கூறியுள்ளார். பொறுப்புணர்வோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக, பிற மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை எத்தகைய இடர்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் அதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம், அதை பாதுகாப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்று இன்றைக்கு இந்த களத்திலே போராடி வருகிறார் அண்ணன் அவர்கள். இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது? ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய தாக்குதல் தமிழ்நாட்டு மீது தொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். யார் வந்தாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் எந்தவித சமாதானமும் இல்லை என்று மாண்புமிகு முதலமைச்சர் உறுதியாக இருப்பதை இந்த தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறது. முன்கள பணியாளர்களாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கை அனைத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றிருந்து அவர் பெறுகின்ற வெற்றியில நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் இன்று இருக்கிறோம். வன்கொடுமைகளை நாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டும். இதற்கான உறுதியான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தங்கை அரியலூர் அனிதா நீட் தேர்வினால் 2017 உயிரிழந்தது நாம் அனைவருக்கும் தெரியும். நீட் ஒழிப்பே அனிதாவுடைய மரணத்துக்கான நீதி. எனவேதான் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவில் இருந்து விலகி விடுவேன் என ஒருபோதும் சொன்னது கிடையாது என்று விசிக தலைவர் திருமாவளவனுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிர் மூச்சு இருக்கும் வரை அதிமுகவில் மட்டுமே பயணிப்பேன் என்றும் கூறினார். பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்து சொன்னார். நான் எந்த நேரத்திலையும் நான் அது சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? ஆனால் ஒரு சொல்லாத, ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த செய்தி வேண்டுமென்று சமூக வலைதளங்கள்ல இந்த 4 நாளா பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா பார்த்தீங்கன்னா எல்லாம் மீம்ஸ் போடுறது, அதே போன்று கார்டு போடுறது, இந்த வேலை